3 கோடி ரூபாய் கடன் இருந்தது. என்னோட மனைவியோட மாங்கல்யத்தை கொண்டு போய் அடகு வைக்கும்போது நான் ரொம்ப அழுதுருக்கேன். திருமணம் குடும்பத்தை எதிர்த்து பண்ணிக்கிட்டேன். அதனால் குடும்பத்தோட சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு கட்டாயிருச்சு. என்னோடய வாழ்க்கை ஆரம்பம் திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன். அங்கே கேஷியர்னு கூப்பிட்டாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் என்னை வந்து டேபிள் துடைக்க வச்சாங்க. ரொம்ப கண்கலங்கி நின்னேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னோட சாம்ராஜ்யம் அப்படியே சரியாக ஆரம்பிக்குது. பெரிய கடன் வந்துருச்சுங்க. என்னோட வீட்டுக்கு வந்து ஜப்தி நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து கலங்கி நிற்குது. கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினச்ச நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவு ஆயிரங்களுக்காக என்னோட வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. என் வீடு வாசல் எல்லாம் போகிற சூழல் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நகைகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான விஷயமா இருந்ததுங்க. அவர்கள் கட்டியிருந்த மாங்கல்யம் முதல் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சுங்க. நிறைய செலவழிச்சது பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மா பஜார்லையோ இல்லை சவுகார்பேட்லையோ தான் போய் வாங்கணும். இன்றைக்கி நம்ம சொல்கிற ஐஃபோன் எல்லாம் நம்ம சொல்கிற 1 லட்ச ரூபா இருக்குன்ட்டு அன்றைக்கே நான் வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஃபோன் வாங்குவேன். அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் மோட்டரோலா ஃபோனே பார்த்தீங்கன்னா கூட அன்றைக்கி வந்து 60,000 70,000 இருக்கும். இந்த மாதிரி அதுக்காக வந்த ஃபோன்கள்லாம் நிறையா இருக்கும். நான் காலையில் ஒரு ஃபோன் வாங்கியிருப்பேன். அதில் ஒரு ஃபோன் கூட நான் ஒரு கால் கூட நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே போய் வாங்குவேன். இப்படி வாங்கி நிறைய பணத்தை அழிக்க ஆரம்பித்தேன். அதை தாண்டி நான் எங்கே போனாலும் ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு போகிறது, அவங்களுக்கு செலவு பண்ணுறது, அவங்க கேட்குற பணமெல்லாம் கொடுக்கறது. அந்த சமயத்தில் இருந்த நண்பர்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இவர்கள் கடைசி வரைக்கும் நம்மோட இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கின நண்பர்கள். அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அவங்களால எவ்வளோ எனக்கு வந்து பாதிப்பு கிடைச்சதுன்ட்டு. அப்போவே சோனி டிவிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மா பஜாரில் இருக்கவங்க நான் போய் வாங்கிட்டு வருவேங்க. பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் சொல்லுவாங்க. இது எதுக்காக வாங்குறேன்னு தெரியாது. என்னோட மனைவி சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் வந்த உடனே நான் ஏதோ ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக உருவாகிட்ட மாதிரி. ஏன்னா நான் வளர்ந்து வந்த விதம் வந்து ஒரு வில்லேஜிலிருந்து பணம் பார்க்காத வரும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய பணம் பார்த்த உடனே எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரில. என் வாழ்க்கையில் வந்து நான் ஏதோ பெரிய அளவில் ஒரு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு வந்து என்னை வந்து நான் கற்பனை பண்ண ஆரம்பிச்சு. வளர்ந்து வர்ற வியாபாரம்ன்றதுனால பெரிய அளவில் எனக்கு வந்து பணம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எதை தொட்டாலும் பணம் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்துருச்சு. அப்போது ஜீரோவில் இருந்து என்ன ஆகுதுன்னா மெதுவாக நான் கோடிகளை போய் தொடுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இந்த கோடிகளை போய் தொடும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், சிட்டி பேங்க்ஸ், அன்றைக்கி என்னெல்லாம் கிரெடிட் கார்ட்ஸ் இருந்ததோ அத்தனை கார்டுகளும் என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்றுது. ஆனால் இந்த பணம் எப்படி வருது? ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்ததுனால அந்த பணத்தோட வேல்யூ வந்து எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த பணத்தை எப்படி காப்பாற்றுறதுன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல. சொல்லுவாங்க அர்த்தராத்திரியில் வந்து அர்ப்பணுக்கு வாயு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பாங்கன்னு. அந்த நிலைமை வந்து எனக்கு வந்துருச்சு. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வருமானத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியல. கண்ட மேனிக்கு செலவு பண்ணுறேன். செலவு பண்ணுறது என்னென்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்துக்கிறது. பணம் வந்த உடனே என்னாச்சுன்னா நிறைய நண்பர்கள், மோசமான நண்பர்கள்லாம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே அந்த பணத்தை வந்து விரயம் பண்ண ஆரம்பித்தேன். விரயம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜில் வியாபாரம் வளர்ந்து போயின்னு இருக்கு. அந்த வியாபாரத்துக்கு தேவையான பணம் இன்னும் அதிகம் தேவைன்றதால் நான் ஒரு வங்கியில் வந்து கடன் வாங்குகிறேன். இந்த கடனை பற்றி நான் கவலைப்படாமல் வந்த வருமானத்தை எல்லாம் நான் வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோட 28வது வயசில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு மெயின் பிளேஸில் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க. அருமையான வீடு ஒன்று கட்டுறாங்க. இந்த வரவு எப்பவுமே தொடர்ந்து இருக்குமென்ற ஒரு நிலையில் நான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னோட சாம்ராஜ்யம் அப்படியே சரிய ஆரம்பிக்குது.